விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இங்கே வந்திருக்கிறார் நிதின் சந்திரன். வணக்கம். வணக்கம் நிதின். இப்போ பார்க்கலாம், நீங்க பாஜக சற்றேறக்குரிய ஒரு 300 தொகுதிகளை நெருங்கிட்டு இருக்காங்க. அப்ப பாஜக தானே ஆட்சி அமைக்கும். ஆட்சி கட்டில மிக க்ளோஸா போயாச்சுல பாஜக ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாஜக தான் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். இப்பொழுதோட 2 முடி நிலவரத்தை பார்த்தீங்கன்னாலே பாஜக ஒரு தனிப்பெரும் கட்சியாக 240 தொகுதிகளில் முன்னிலை வைக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநில கட்சிகள் சிரோமணி அகாலிதள் இது பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சிக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய கட்சி. சிரோமணி அகாலிதள் கட்சி கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு அடுத்தாக நீங்கள் பார்த்தால் பீகாரில் ஜனதாதள் யுனைடெட் கட்சியும் லோக் ஜனசக்தி கட்சியும் 20 தொகுதியில் வென்றிருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் அங்கு இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு நேரடி அரசியலில் இருக்கின்றது. அதனால் அந்த 2 கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதற்கு ரொம்ப வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்ப்பதனால் காங்கிரஸ் கட்சியோட தெலுங்கு தேசம் ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைப்பதற்காக பல நாட்களாக முயற்சி செய்தது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சந்திரபாபு நாயுடுவே நேரடியாக சென்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அவரை அவமதித்து வெளியே தள்ளியது. அதனால் 16 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் வென்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் ஜன்சக்தி பார்ட்டி, பவன் கல்யாணின் ஜன்சக்தி பார்ட்டி வென்றுள்ளது. இந்த 18 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சூழ்நிலை எடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போதுள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவை மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது நேருவினுடைய சாதனையை நேர் செஞ்சிரும் பாஜக அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன்னா நாடு விடுதலை அடைந்த பின்பு 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்படி பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அப்ப நேருவினுடைய சாதனையை மீண்டும் மோடி முறியடிக்க போறாரா? பாஜக சார்பில் மோடியை தான் பிரதமராக முன்னிலைப்படுத்துவாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா பாஜக சார்பில் மோடியை தான் பிரதமராக முன்னிலைப்படுத்துவாங்க. அதற்கு அடுத்தாக புதிய தலைவர்கள் அவங்களுக்கு மக்களிடம் செல்லும்படியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான தலைவர்கள் அங்கு யாருமே இல்லை. அதுக்கு அடுத்தாக பார்த்தால் நேருவின் சாதனையை சமன் செய்வார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் நேரு 3 தேர்தலிலும் தனிப்பெரும் கட்சியாக வந்தது. கடந்த 2014 தேர்தலில் 270 மேற்பட்ட தொகுதிகளில் வென்று பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக இருந்தது. போன 2019 தேர்தலில் 303 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக இருந்தது. தற்போது அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 240க்கும் குறைவதற்கே வாய்ப்பு உள்ளது. அதனால் அதை சமன் செய்வதற்கு தனி பெரும்பான்மை பாஜக இல்லாம ஒரு கூட்டணியோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறீங்க. பாஜக அப்படின்னாலே ஒரு தன் விருப்பத்துக்காக ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய, மற்றவருடைய கருத்துரிமைகளெல்லாம் மீறி அவங்களுடைய சித்தாந்தத்தை செல்லக்கூடியவர்களாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த பழைய பாஜக இருக்குமா? ஒரே நாளில் ஒரு பணத்தால் ஒழிப்பு நடவடிக்கையா இருக்கலாம். கண்டிப்பா அது போன்ற ஒரு பாஜக இருக்காது. 1999 அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி அமைந்த போது எப்படி பாஜக இருந்ததோ அது போன்ற ஒரு பாஜக தான் நம் வருங்காலத்தில் பார்க்க முடியும். அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்ல வாசல் தானே. கண்டிப்பாக. இதை எப்படி புரிந்து கொள்கிறது? அப்ப காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? காங்கிரஸ் அணி ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இல்லை, ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த முறையும் அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சீட்டு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் கூட ஆட்சி கட்டிலின் பக்கத்துல இப்ப நம்ம பேசுறதெல்லாம் 2 மணி நிலவர தரவுகளின் அடிப்படையில தான். ஆனா இந்த முடிவுகள் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் பாக்குறீங்களா? கண்டிப்பா கம்மி தான். இப்பவே ஒரு 10-12 சுற்றுகள் மாறி இருக்கும். வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கும். பல தொகுதிகளில் வெற்றியை அறிவிக்கப்பட்டு விட்டது. கண்டிப்பாக மாறுவதற்கு குறைவுதான். இப்ப உங்களுடைய பார்வையில பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் பழைய பாஜகவினுடைய நடவடிக்கைகள் இருக்காது? கண்டிப்பாக இருக்காது. 99 வாஜ்பாய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தந்தாரோ அது போன்ற ஒரு ஆட்சியை தான் நாம் இன்னொரு வருங்காலங்களில் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப நன்றி.